எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்த போற ஒரு ரகசியம். கொஞ்சம் நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. காலையில அலாரம் அடிச்ச உடனே அப்பாடா இன்னைக்கு ஒரு சூப்பர் நாள் அப்படின்னு எந்திரிப்பீங்களா? இல்ல ஐயோ மறுபடியும் அதே நரகமா, அதே ஆபீஸா, அதே பொழப்பா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு எந்திரிப்பீங்களா? உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு 190 பேரு வெறும் வயிற்று பிழைப்புக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர தாங்கள் எதுக்காக பிறந்தோம், தங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியாமலே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கண்ணாடிய பார்க்கும்போது உங்க முன்னாடி நிக்கிறது வெறும் சதையும் எலும்பும் கொண்ட உடம்பா, இல்ல அதுக்குள்ள ஏதோ ஒரு பிரம்மாண்டமான சக்தி ஒளிஞ்சிருக்கா? நம்ம வேத காலத்துல ரிஷிகளும் முனிகளும் காட்டுல உட்கார்ந்து சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கல. அவங்க மனித மனசோட ஆழத்தை, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை முழுமையாகவும் ஆழமாகவும் பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரகசியம்தான் தத்துவமசி. அதாவது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவாவே நீ இருக்கிறாய். ஆனா நாம என்ன பண்றோம்? வெளிய உலகத்துல ஓடுறோம். காசு, பணம், காரு, பங்களான்னு எதையோ தேடி ஓடிட்டு கடைசியில ஏதோ ஒரு வெறுமையில வந்து நிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் உங்களை சும்மா ஏனோதானோன்னு படைக்கல. ஒரு சின்ன எறும்ப கூட ஒரு காரணத்தோட படைச்ச அந்த இயற்கை உங்களை இவ்வளோ பெரிய மனுஷனா படைச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கும். அதை ஏன் நீங்க இன்னும் தேடாம இருக்கீங்க? இதை ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய புலிக்குட்டி இருந்துச்சாம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அது சின்ன வயசுலேயே ஆட்டு மந்தையில மாட்டிக்கிச்சு. அந்த ஆடுகளோடவே வளர்ந்ததால அதுவும் ஆடு மாதிரியே மேன்னு கத்த ஆரம்பிச்சுது. புல்லு தின்னுச்சு. மற்ற ஆடுகள் ஓடினா இதுவும் பயந்து ஓடுச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டு புலி அந்த பக்கமா வந்துச்சு. ஆட்டு மந்தையில ஒரு புலிக்குட்டி ஆடு மாதிரி கத்துறத பார்த்துட்டு அதுக்கு அசிங்கமா போச்சு. நேரா அந்த குட்டி புலியை பிடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு குளத்து தண்ணியில அதோட முகத்தை காமிச்சுச்சான். பாரா, நீ ஆடு இல்ல, நீ ஒரு புலி. உன்னோட கர்ஜனை இந்த காட்டையே நடுங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போதான் அந்த குட்டி புலிக்கு தன் பலம் தெரிஞ்சு அது ஒரு பிரம்மாண்டமான கர்ஜனை பண்ணுச்சான். இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்குற பல பேரோட நிலைமை இதுதான். நீங்க எல்லாரும் சிங்கக்குட்டிங்க, புலிக்குட்டிங்க. ஆனா சூழ்நிலைங்கிற ஆட்டு மந்தையில மாட்டிக்கிட்டு என்னால இவ்வளவுதான் முடியும், என் விதி இவ்வளவுதான் அப்படின்னு உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த ஆட்டு மந்தை மனநிலையிலிருந்து வெளியே வரணும். நம்ம வேதங்கள் சொல்லித்தர்ற முதல் ரகசியமே இதுதான். உன்னோட ஆன்மாவை நீ உணரு. நீ வெறும் மனுஷன் இல்ல, நீ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். நான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், இதுல எப்படி என் நோக்கத்தை தேடுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? உங்க நோக்கத்தை நீங்க சரியா பிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னாடி வந்து நின்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். அதத்தான் வேதங்கள்ல தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மம்னா ஏதோ தான தர்மம் பண்றது இல்ல. நீ எந்த கடமைக்காக, எந்த தனித்துவமான திறமையோட இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டியோ அந்த வேலையை சரியா செய்யறது தான் தர்மம். உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான திறமை என்ன? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க நைட்டு படுக்கும்போது அமைதியா உங்க நெஞ்சு மேல கை வச்சு யோசிச்சு பாருங்க. எந்த வேலை செய்யும்போது உங்களுக்கு நேரமே போறது தெரியல? எந்த வேலை செய்யும்போது காசு வர்றாட்டியும் பரவாயில்ல, எனக்கு மனசு நிறைவா இருக்குன்னு தோணுது? அங்கதான் உங்க உண்மையான நோக்கம் ஒழிஞ்சிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரன் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஆயிட்டான்னு நாமளும் அங்க ஓடுறோம். எதிர் வீட்டுக்காரன் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சிட்டான்னு நாமளும் அங்க குதிக்கிறோம். மத்தவங்களோட ஸ்கிரிப்டை வச்சு ஏன் நீங்க உங்க வாழ்க்கையை நடிக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் டைரக்டர். உங்களோட சொந்த கதையை நீங்க தான் எழுதணும். நம்ம வேத மனநிலை என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எந்த அதிர்வலையில இருக்கீங்களோ அதைத்தான் உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்க முடியும். நீங்க எப்பவும் பயம், சந்தேகம், பொறாமை, கோபம்ங்கிற லோ வைப்ரேஷன்ல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதே மாதிரி கஷ்டங்களும் துயரங்களும் தான் வந்து சேரும். ஆனா எப்ப நீங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தோட அந்த பேராற்றலோட கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போ அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த மனநிலையை எப்படி கொண்டு வர்றது? சும்மா வாயில பேசினா மட்டும் நடந்துடுமா?
அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சில பிராக்டிக்கல் வழிமுறைகளை சொல்லி வச்சிருக்காங்க. உங்க மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கை எப்படி அடக்கி உங்களோட நோக்கத்தை நோக்கி ஒரே நேர்கோட்டுல பயணிக்க வைக்கிறதுங்கிறத நாம பார்க்கணும். உங்க மனசு அடங்குனா மட்டும்தான் உங்க ஆன்மாவோட குரல் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு வெளிய உலகத்துல இருக்கிற சத்தத்தால உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மெல்லிய கன்சென்ட், தெய்வீக குரலை நீங்க கேட்க மறந்துட்டீங்க. அந்த குரலை எப்படி கேட்க வைக்கிறது, உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுங்கிறத பத்தி நாம ஆழமா பேச போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர தயாரா இருக்கீங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சிருக்க போற அந்த ரகசிய கதவை திறக்க நீங்க ரெடியா? உங்க மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்துங்க. ஏன்னா நாம இப்ப போக போற பயணம் சாதாரண பயணம் இல்ல. உங்க வாழ்க்கையோட அடுத்த பரிமாணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போற ஒரு ஆன்மீக பயணம். சரி, இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, வேதங்கள் சொல்ற அந்த மனோமயம் அப்படின்னா என்னங்கறத அடுத்த பகுதியில ரொம்ப தெளிவா இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அப்படியே தொடர்ந்து வாங்க. நாம யாரு, நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அடைய விடாம தடுக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி நம்ம கூடவே இருக்கான். அவன் யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, உங்க சொந்த மனசுதான். இந்த மனசு இருக்கே, இது ஒரு அக்மார் காட்டுக்குரங்கு மாதிரி. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கூட உங்க மனசு நைஸா நழுவி, நாளைக்கு காலையில ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமே, அவன் வாங்கின காசை இன்னும் திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். உங்க மனசை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்காம நீங்க எப்படி உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை அடைய முடியும்? நம்ம வேதங்கள்ல, குறிப்பா உபநிடதங்கள்ல ஒரு செம்மையான உவமை சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புங்கிறது ஒரு தேர். அந்த தேரை இழுத்துட்டு ஓடுற குதிரைகள் தான் நம்மோட ஐம்புலன்கள்: கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு. இந்த குதிரைகளை கட்டுப்படுத்துற கயிறு தான் நம்ம மனசு. அந்த கயிறை பிடிச்சு வச்சிருக்கானே தேரோட்டி, அவன்தான் நம்ம புத்தி. இப்போ நீங்க நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, உங்க தேரோட்டி அதாவது புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கானா, இல்ல அந்த குதிரைகள் அதாவது புலன்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தேர் கண்டமேனிக்கு ஓடிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், மனசு உடனே அங்கே போயிடுது. ஒரு பிரியாணி கடையை பார்க்குறோம், நாக்கு அங்கே இழுக்குது. இப்படி குதிரைகள் போன போக்குல எல்லாம் நீங்க போனீங்கன்னா தேர் கண்டிப்பா ஏதோ ஒரு பள்ளத்துல போய் தான் விழும். உங்க உண்மையான இலக்கை அது எப்படி போய் சேரும்? இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு யதார்த்தமான கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தச்சு வேலை செய்யற கூடம் இருந்துச்சாம். அந்த ஆசாரி சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடையை பூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அவர் வேலை செய்யும்போது உபயோகப்படுத்தின ஒரு பெரிய ரம்பம் அதாவது வாள் தரையில கிடந்துச்சு. அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த கூடத்துக்குள்ள நுழைஞ்சது. அது அப்படியே நெளிஞ்சு போகும்போது எதிர்பாராத விதமா அந்த ரம்பத்தோட கூர்மையான பற்கள்ல அதோட உடம்பு லேசா கீறிடுச்சு. பாம்பு கோபத்துல திரும்பி, என்னை காயப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு நினைச்சு அந்த ரம்பத்தை அசிங்கமா கடிக்க போச்சு. என்ன ஆகும்? அதோட வாயும் பயங்கரமா கிழிஞ்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சது. பாம்புக்கு இன்னும் கோபம் தலைக்கேறிடுச்சு. இன்னைக்கு உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு வெறியோட அந்த ரம்பத்தை தன்னோட முழு உடம்பாலையும் சுத்தி வளைச்சு நசுக்க ஆரம்பிச்சது. அது நசுக்க ரம்பத்தோட கூர்மையான பற்கள் பாம்போட உடம்ப முழுவதுமா கிழிச்சு போட்டுடுச்சு. விடிஞ்சு வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு செத்து கிடந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பாம்பை கொன்னது ரம்பமா இல்ல அதோட சொந்த கோபமோ அவசரப்பட்டு எடுத்த முடிவும் தானா? நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல நாம இந்த பாம்பு மாதிரி தான் நடந்துக்கிறோம். யாரோ ஒருத்தர் ஆபீஸ்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இல்ல வீட்ல ஏதோ ஒரு சின்ன சண்டை நடந்துட்டா உடனே நம்ம மனசு கோபத்துல ஈகோல துடிக்குது. அந்த ரம்ப மாதிரி இருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து சண்டை போடுறேன்னு சொல்லி நம்ம சொந்த நிம்மதியையும் நம்ம சக்தியையும் நாமளே அழிச்சிக்கிறோம். வேத மனநிலை என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வெளியே நடக்கிற விஷயங்களை உன்னால எப்பவும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ற, உன்னோட உள் மனசை நீ எப்படி வச்சிக்கிறேங்கிறது 100% உன் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த மனசை அடக்கிறதுக்கு வேதங்கள்ல பிரத்யாகாரம் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்றாங்க. பிரத்யாகாரம்னா என்ன தெரியுமா? ஆமை எப்படி ஒரு ஆபத்துன்னு வந்தா தன் 4 கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்குமோ, அதே மாதிரி வெளி உலகத்துல இருக்கிற தேவையில்லாத சத்தங்கள், நெகட்டிவிட்டி, வதந்திகள்ல இருந்து உங்க புலன்களை நைஸா உள்ள இழுத்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது இந்த உலகத்தோட கனெக்ஷனை கட் பண்ணுங்க. உங்க போனை தூர போடுங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. மனசு ஓடும், அதை ஓட விடுங்க. ஆனா அதை வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க உங்க மனசோட சண்டை போட ஆரம்பிச்சா அது இன்னும் வேகமா எகிரி குதிக்கும். அதை விட்டுட்டு ஒரு சாட்சி மாதிரி, ஓஹோ என் மனசு இப்போ அங்க போகுதா, இப்போ இந்த கவலையை நினைச்சு பயப்படுதா அப்படின்னு சும்மா கவனிங்க. நீங்க கவனிக்க அந்த குரங்கு தானா அமைதியாகும்.
மனசு எப்போ அமைதியாகுதோ அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆத்ம சக்தி விழிச்சுக்கும். அழுக்கா இருக்கிற குழந்தை தண்ணியில உங்க முகத்தை பார்த்தா தெரியுமா? தெரியாது. அதே தண்ணி அசையாம தெளிவா இருக்கும்போது உங்க முகம் அப்பட்டமா தெரியும். அதே மாதிரி தான் குழப்பமும் கவலையும் நிறைந்த மனசுல உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னே உங்களுக்கு புரியாது. மனசு எப்போ அமைதியாகுதோ அப்போ பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கான பாதையை அது காட்டும். நம்ம மனசை இப்போ ஓரளவுக்கு அமைதிப்படுத்திட்டோம். ஆனா இந்த அமைதியான மனசை வச்சுக்கிட்டு நம்ம ஆசைப்படுற, நம்ம பிறவி நோக்கமா இருக்கிற அந்த விஷயத்தை எப்படி நிஜமாக்குறது? இந்த பிரபஞ்சத்தோட வைப்ரேஷனோட நம்ம எண்ணங்களை எப்படி சிங்க் பண்றது? அதுக்கு நம்ம வேதங்கள்ல சங்கல்பம் அப்படின்னு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் டெக்னிக் வச்சிருக்காங்க. அந்த சங்கல்பம்னா என்ன, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துறதுங்கிறத அடுத்த பாட்டுல சும்மா அதிரடியா பார்க்க போறோம். அப்படியே தொடர்ந்து போவோம். இப்போ குளம் தெளிவாயிடுச்சு. தண்ணி அசையாம நிக்குது. இந்த நேரத்துல நீங்க போடுற ஒரு சின்ன விதை தான் நாளைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலமரமா வளரப்போகுது. அந்த விதைக்கு பேர் தான் வேத காலத்துல சங்கல்பம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேதியில வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறவங்க இதை தான் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு புதுசா பேர் வச்சு மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதோட அசல் ரூட் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளோட ஆன்மீக வேத ரகசியங்கள்ல தான் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மனசார யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க, ஆனா அது ஏன் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன், சாமிக்கு தேங்காய் உடைச்சேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு புலம்புறாளா நீங்க? உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் நீங்க வாயால கேட்குற வார்த்தைகளுக்கு என்னைக்குமே பதில் சொல்லாது. நீங்க உள் மனசுல என்ன அதிர்வலைய வச்சிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லும். நீங்க வெளியில எனக்கு பெரிய பிசினஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள் மனசுல நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, நாம ஏழையாச்சே, நம்மகிட்ட காசு இல்லையே அப்படின்னு பயந்தீங்கன்னா அந்த பயம்தான் உங்களோட சங்கல்பமா மாறுது. அப்புறம் எப்படி உங்க உண்மையான நோக்கம் நிறைவேறும்? இத ஒரு யதார்த்தமான கிராமத்து கதை மூலமா பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானா. அவன்கிட்ட ஒரு செம்மையான வளமான நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தோட குணம் என்ன தெரியுமா? நீங்க அதுல எதை விதைச்சாலும் அதை பல மடங்கா திருப்பி தரும். அதுக்கு நல்ல விதை கெட்ட விதைன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஒரு நாள் அந்த விவசாயி அந்த நிலத்துல போய் 2 விதமான விதைகளை விதைச்சான். ஒன்னு நல்ல இனிப்பான மாம்பழத்தோட விதை, இன்னொன்னு பயங்கரமான விஷத்தன்மை கொண்ட எட்டி மரத்தோட விதை. 2க்கும் ஒன்னா தண்ணி ஊத்துனான், ஒன்னா உரம் போட்டான். சில வருஷம் கழிச்சு 2மே பெருசா வளர்ந்து நிக்குது. இப்போ அந்த விவசாயி போய் எட்டி மரத்துக்கிட்ட நின்னுக்கிட்டு, ஏன்பா நான் உனக்கும் தானே நல்லா தண்ணி ஊத்துனேன், எனக்கு ஏன் கசப்பான விஷக்காய தர்ற, மாம்பழம் கொடு அப்படின்னு அழுதா அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இந்த கதையில வர்ற அந்த வளமான நிலம்தான் உங்களோட ஆழ் மனசு. இந்த ஆழ் மனசுக்கு நல்லது கெட்டது நிஜம் பொய் எதுவுமே தெரியாது. நீங்க அதுக்குள்ள எதை விதைக்கிறீங்களோ அதை அது பிரம்மாண்டமா வளர்த்து உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்தும். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் எப்பவும் கஷ்டமே வருது, மக்கள் ஏன் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க உங்க ஆழ் மனசுல எட்டி மரத்தோட விதைய விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையில இனிப்பான மாம்பழம் மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும்? வேத காலத்துல ஒரு சங்கல்பம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்துவாங்க. ஏன்னா அசுத்தமான பாத்திரத்துல பாலை ஊத்துனா பால் கெட்டு போயிடும். அதே மாதிரி குழப்பமும் பயமும் இருக்கிற மனசுல நீங்க எந்த ஒரு லட்சியத்தை வச்சாலும் அது பாழாயிடும். சங்கல்பம்னா ஏதோ சும்மா ஆசைப்படுறது கிடையாது. அது உங்க ஆன்மாவோட ஆழத்துல இருந்து வர்ற ஒரு அசைக்க முடியாத தீர்மானம். நான் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இதுதான், இதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு உங்க புத்தி மனசு ஆன்மா 3ம் ஒரே நேர்கோட்டில் வர்றது தான் உண்மையான சங்கல்பம். இதை உங்க வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 2 நேரம் உங்க ஆழ் மனசோட கதவுகள் அகலமா திறந்திருக்கும். ஒன்னு நீங்க காலையில தூக்கத்துல இருந்து முழிக்கிற அந்த முதல் 5 நிமிஷம், இன்னொன்னு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 நிமிஷம். இந்த 2 நேரத்துல உங்க மூளை ஆல்பா நிலைக்கு போகும். அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நேரா உங்க ஆழ் மனசுல போய் பதிஞ்சிடும். ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில கண்ணை முழிச்ச உடனே போனை தேடுறோம். போன்ல எவனோ எதையோ நெகட்டிவா போட்டிருப்பான், அதை பார்த்து மனசை கெடுத்துக்கிறோம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தேவையில்லாத சீரியலோ இல்ல கவலையான நினைவுகளையோ அசை போட்டுக்கிட்டே தூங்குறோம். இனிமேல் இதை மாத்துங்க.
நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க உண்மையான நோக்கம் நிறைவேறிட்டா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அதை இப்பவே நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த உணர்வை, ஃபீலிங்க உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் கடத்துங்க. நான் என் லட்சியத்தை அடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப நிறைவா இருக்கேன் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. இதுதான் வேதங்கள் சொல்ற மனோமய கோஷத்தை மாத்துற வழி. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீங்க சங்கல்பம் பண்ணி ஆழ் மனசுல விதைய விதைச்சிட்டீங்க. ஆனா அந்த விதை மரமா மாறணும்னா அதுக்கு சரியான எனர்ஜி வேணும்ல. பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த பேராற்றலை நம்ம உடம்புக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? நம்ம உடம்புல இருக்கிற அந்த 7 சக்கரங்களுக்கும் நம்ம லட்சியத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளோட வைப்ரேஷனை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போற அந்த வேதகால எனர்ஜி ரகசியம் என்னங்கிறத அடுத்த பார்ட்ல மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிப்போம். விதைச்ச விதை சும்மா கிடந்தா முளைச்சிடுமா? அதுக்கு உரம் வேணும், தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும். அதே மாதிரிதான் நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற அந்த லட்சியம், அந்த பிறவி நோக்கம் நிஜ வாழ்க்கையில நடக்கணும்னா அதுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்கு பேதுனா வேத காலத்துல பிராணன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பிரபஞ்சமே எதால இயங்குதோ அந்த பிராணசக்தி தான் உங்க உடம்புக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க உடம்புங்கிறது ஒரு ரிசீவர் மாதிரி. வெளியே இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியே உங்க உடம்பு எந்த அளவுக்கு உள்வாங்குதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை வேகமா மாறும். ஆனா இன்னைக்கு நம்ம மனிதர்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கு, உடம்புல தெம்பே இல்ல, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பு இல்ல, என்னன்னே தெரியல, உடம்பு ஃபுல்லா பாரமா இருக்கு, மனசுல ஒரு தெளிவே இல்ல அப்படின்னு புலம்புறீங்க. எனர்ஜியே இல்லாத ஒரு பேட்டரியை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பெரிய மொபைலை ரன் பண்ண முடியும்? அதே மாதிரிதான் பிராணசக்தி கம்மியா இருக்கிற உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்ச வாழ்க்கையே உங்களால ஈர்க்கவே முடியாது. நம்ம வேதங்கள்ல இந்த பிராணசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சில சூப்பரான வழிகளை சொல்லி வச்சிருக்காங்க. அதை நாம சும்மா யதார்த்தமா புரிஞ்சுப்போம். இது ஒரு எளிய உதாரணம் மூலமா பார்ப்போம். உங்க வீட்ல ஒரு டிவியோ இல்ல மிக்சியோ இருக்குன்னு வச்சுப்போம். அது நல்லா வேலை செய்யணும்னா கரண்ட் ஒயர்ல எந்த பிசுறும் இருக்கக்கூடாது, பிளக் பாயிண்ட்ல கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கணும். அப்போதான் பவர் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். ஒருவேளை அந்த ஒயர்ல அங்கங்க டேமேஜ் இருந்தாலோ இல்ல உள்ளுக்குள்ள துரு பிடிச்சிருந்தாலோ கரண்ட் ஒழுங்கா போகாது, சாதனம் சரியா வேலை செய்யாது. நம்ம உடம்புலையும் இதே மாதிரி 72,000 நாடிகள் இருக்குன்னு வேத அறிவியல் சொல்லுது. இந்த நாடிகள் வழியாதான் பிராணசக்தி ஓடுது. ஆனா நாம சாப்பிடுற தப்பான சாப்பாடு, நம்ம மனசுல வச்சிருக்க கோபம், கவலை, பொறாமை, அப்புறம் கண்ட குப்பைகளை மைண்ட்ல ஏத்துறதுனால இந்த நாடிகள்ல அடைப்பு ஏற்படுது. அப்புறம் எப்படி பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள தாராளமா பாயும்? வேதங்கள்ல இந்த பிராணனை சீராக்க பிராணாயாமம் அப்படின்னு ஒரு மூச்சு பயிற்சி முறையை வச்சிருக்காங்க. மூச்சுங்கிறது வெறும் காத்து கிடையாது, அது உங்க ஆன்மாவையும் உங்க உடம்பையும் இணைக்கிற ஒரு ரகசிய பாலம். நீங்க கோபமா இருக்கும்போது உங்க மூச்சை கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப வேகமா அரைகுறையா ஓடும். அதே நீங்க அமைதியா சந்தோஷமா இருக்கும்போது மூச்சு ரொம்ப ஆழமா மென்மையா ஓடும். அப்போ உங்க மூச்சோட வேகத்தை நீங்க மாத்துறது மூலமா உங்க மனசையும் உங்க உடம்போட வைப்ரேஷனையும் உங்களால மாத்த முடியும் தானே? நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சிம்பிளான டெக்னிக் நாடி சுத்தி. காலையில எந்திரிச்ச உடனே அமைதியா உட்காந்து இடது மூக்கு துவாரத்தால மூச்சை ஆழமா இழுத்து வலது பக்கமா மெதுவா விடணும். அப்புறம் வலது பக்கமா இழுத்து இடது பக்கமா விடணும். இது வெறும் 10 நிமிஷம் நீங்க செஞ்சா கூட போதும். உங்க உடம்புல இருக்கிற அந்த நாடிகள் எல்லாம் சுத்தமாகி பிராணசக்தி சும்மா அருவி மாதிரி பாய ஆரம்பிக்கும். உங்க முகம் பிரகாசமாகும், கண்ணுல ஒரு காந்த சக்தி வரும். நீங்க நினைக்கிற விஷயம் உங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல 7 முக்கியமான எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு. அதைத்தான் சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு தலை உச்சியில இருக்கிற சகசிராரம் வரைக்கும் இந்த சக்கரங்கள் இருக்கு. உங்க பிறவி நோக்கத்தை நீங்க அடையணும்னா உங்க எனர்ஜி மூலாதாரத்துல, அதாவது வெறும் சாப்பாடு, தூக்கம், பயம் இருக்கிற இடத்துல மட்டும் பேங்கி நிக்க கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி எழும்பணும். எப்போ உங்க எனர்ஜி நெஞ்சு பகுதியில இருக்கிற அநாகத சக்கரத்துக்கும் நெற்றி புருவ நடுவுல இருக்கிற ஆக்ஞா சக்கரத்துக்கும் வருதோ அப்போதான் உங்களுக்குள்ள படைப்பாற்றல் மற்றும் உள்நோக்கு பார்வை பிறக்கும். ஒரு தொழிலதிபராகவோ ஒரு நல்ல கலைஞனாகவோ இல்ல நீங்க ஆசைப்படுற துறையில ஒரு சூப்பர் ஸ்டாராகவோ மாறணும்னா உங்களுக்கு அந்த ஆக்ஞா சக்கரம் தூண்டப்படணும். அப்பதான் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான ஐடியா தோணும். இந்த பிசினஸை இப்ப பண்ணா செட் ஆகும், இவர்கிட்ட இப்ப பேசினா காரியம் நடக்கும் அப்படின்னு உள்மனசு உங்களுக்கு துல்லியமா வழிகாட்டும்.
இதையெல்லாம் தாண்டி இந்த பிராணசக்தியை வச்சுக்கிட்டு நாம செய்யற செயல்கள்ல எப்படி ஒரு தெய்வீக வெற்றியை பார்க்கறது? ஏன்னா சும்மா உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் காரியம் நடந்துராதுல்ல. நாம களத்துல இறங்கி வேலை செய்யணும்ல. நம்ம வேலை செய்யும்போது அந்த வேலையை எப்படி ஒரு தவமா மாத்துறது, வேலையில இருக்கிற சலிப்பை போக்கி அதை எப்படி பிரபஞ்சத்தோட ஒரு விளையாட்டா மாத்துறதுங்கிற கர்மயோக ரகசியத்தை நாம அடுத்த பார்ட்ல ரொம்ப ஆழமா பேச போறோம். தொடர்ந்து அப்படியே வாங்க. இப்போ உடம்புல தெம்பு வந்தாச்சு, மனசுலயும் தெளிவு வந்தாச்சு. ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வீட்ல உட்கார்ந்திருந்தா காரியம் நடந்துடுமா? நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டேன், பிராணாயாமம் பண்ணிட்டேன், இனிமேல் எல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு படுத்து தூங்குனா தட்டுல இருக்கிற சோறு தானா வாய்க்குள்ள போகாது. நாம வேலை செய்யணும், ஆக்ஷன்ல இறங்கணும். ஆனா அந்த வேலையை எப்படி செய்யணும்? அங்கதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன அந்த ஆகச்சிறந்த வேத காலத்து மைண்ட் செட் டெக்னிக் இருக்கு. அதுதான் கர்மயோகம். நம்ம வாழ்க்கையில பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? செய்யற வேலையை வெறுக்கிறது. நான் பண்ற வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா குடும்ப சூழ்நிலைக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கு பிடிக்காம வெறுப்போட சலிப்போட நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அந்த வேலையிலிருந்து வர்ற ரிசல்ட்டும் அதே மாதிரி வெறுப்பையும் சலிப்பையும் தான் தரும். உங்க பிறவி நோக்கத்தை நீங்க அடையணும்னா நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையையும் ஒரு தவமா, ஒரு வழிபாடா மாத்தணும். அது எப்படி சாத்தியம்? வெறுக்கிற வேலையை எப்படி ரசிச்சு பண்றது? இதை ஒரு யதார்த்தமான சூப்பர் கதை மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு டெம்பிள்ஸ் கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அங்க 3 பேர் கல் உடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வழியா போன ஒரு பெரியவர் முதல் ஆளுகிட்ட போய் கேட்டாராம், என்னப்பா பண்ற அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளு எரிச்சலோட, கண்ணு தெரியலையா, என் கருமம், இந்த வெயில்ல உட்கார்ந்து கல் உடைக்கிறேன், வயிற்று புழப்புக்காக இந்த நரகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். பெரியவர் 2வது ஆளுகிட்ட போய் அதே கேள்வியே கேட்டாரு. அதுக்கு அவன் ரொம்ப பிளாட்டா, நான் கல் உடைக்கிறேன் சாமி, ஒரு நாளைக்கு எனக்கு 300 ரூபாய் கூலி தராங்க, என் குடும்பத்தை காப்பாத்த இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னா. கடைசியா 3வது ஆளுகிட்ட போய் கேட்டாராம். அந்த ஆளு செம்ம சந்தோஷமா கண்ணுல ஒரு மினுமினு போட, சாமி, இந்த ஊர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்ட போறாங்க, அந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்துல வைக்க போற சிலைக்கு தேவையான கல்லைத்தான் நான் இப்போ செதுக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த புண்ணியமான காரியத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சாமி அப்படின்னானா. இப்போ நிதானமா யோசிச்சு பாருங்க. 3 பேரும் செஞ்சது ஒரே வேலை தான், ஒரே வெயில்ல தான், ஒரே சுத்தியலை வச்சு தான். ஆனா அவங்க அந்த வேலையை பார்த்த விதம், ஆட்டிடியூட் வேற வேற. ஆளுக்கு அது நரகம், 2வது ஆளுக்கு அது வெறும் வயிற்று பொழப்பு, 3வது ஆளுக்கு அது ஒரு உன்னதமான தவம். இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல கோப்புரலை நகர்த்துற வேலையை செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு கடையில கல்லாவுல உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த மனநிலையோட அந்த வேலையை செய்றீங்க? என் கம்பெனி வளர நான் ஒரு காரணமா இருக்கேன், நான் செய்யற வேலை 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சு முழு அர்ப்பணிப்போட செய்யும்போது அங்க உங்க கர்மம் கர்ம யோகமா மாறுது. கீதையில கிருஷ்ணர் ஒரு சூப்பரான வார்த்தையை சொல்றாரு, கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதாவது வேலையை செய்யறதுல மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, அதோட பலன்ல உனக்கு அதிகாரம் இல்ல. இதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பலனை எதிர்பார்க்காம வேலை செய்யணும்னா சும்மா சம்பளம் வாங்காம வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்ல. நீங்க வேலை செய்யும்போது இதோட ரிசல்ட் என்ன ஆகுமோ, நமக்கு லாபம் வருமா, நஷ்டம் வருமா, பாஸ் பாராட்டுவாரா, திட்டுவாரா அப்படின்னு எதிர்காலத்தை நினைச்சு பயந்து பயந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களால அந்த வேலையில 100% கவனத்தை செலுத்த முடியாது. ரிசல்ட் மேல இருக்கிற அந்த பயத்தையும் பற்றையும் தூக்கி போட்டுட்டு இப்போ இந்த நிமிஷத்துல உங்க முன்னேற்றிருக்கிற வேலைய உலகத்திலேயே ஆகச் சிறந்த முறையில நான் செய்ய போறேன்னு செய்யுங்க. உங்க முழு கவனமும் செயல்ல மட்டும்தான் இருக்கணும். அப்படி நீங்க செய்யும்போது அந்த வேலையோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். அப்போ அதோட பலன் நீங்க எதிர்பார்க்கறத விட பல மடங்கு பிரம்மாண்டமா உங்களை தேடி வரும். இதுதான் வேதங்கள் சொல்லித்தர்ற கர்ம ரகசியம். உங்க பிறவி நோக்கத்தை அடையிறதுக்கான பாதையில நீங்க பயணிக்க ஆரம்பிக்கும்போது இந்த கர்ம யோக மனநிலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்பத்துல சில தோல்விகள் வரலாம், தடைகள் வரலாம். அந்த நேரத்துல பலன் மேல மட்டும் கண்ணா இருந்தா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. ஆனா செயலே தவம்னு நினைச்சீங்கன்னா தோல்வி உங்களை பாதிக்காது. நீங்க அடுத்த அடியை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த பயணத்துல நமக்குள்ள ஒரு பெரிய எதிரி ஒளிஞ்சிருக்கான். அவன் வெளியில இருந்து வரல, நமக்குள்ளேயே இருக்கான். அவன் யார் தெரியுமா? நம்மோட
ஈகோ அப்படின்னு சொல்லப்படுற அகங்காரம். நான் தான் பண்றேன், என்னால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு தலக்கணம் தலைக்கு ஏறும்போது பிரபஞ்சம் தன் கதவுகளை மூடிடும். இந்த ஈகோவை எப்படி உடைக்கிறது, பிரபஞ்சத்தோட பேரொழுங்குக்கு நம்மளை எப்படி அர்ப்பணிக்கிறதுங்கிற சரணாகதி தத்துவத்தை பத்தி அடுத்த பார்ட்ல ரொம்ப ஆழமா மனசை உலுக்கிற மாதிரி பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிப்போம். இப்போ நாம ஓட ஆரம்பிச்சிட்டோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களும் வெற்றிகளும் வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த இடத்துல தான் பிரபஞ்சம் நமக்கு ஒரு பெரிய பரீட்சை வைக்கும். அந்த பரீட்சையில பல பேர் தோத்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள நைஸா வந்து நுழையிற அகங்காரம்ங்கிற ஈகோ தான். பாத்தியா, நான் நினைச்சேன், சாதிச்சிட்டேன், ஏன் திறமையால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தலைக்கணம் தலைக்கேறும் பாருங்க. அங்கேதான் நம்ம வீழ்ச்சி ஆரம்பமாகுது. வேதங்கள்ல இந்த அகங்காரத்தை அவித்யா அல்லது அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படிங்கிற இந்த சின்ன உடம்பும் மனசும் தான் எல்லாம்னு நினைக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறியாமை. நீங்க உங்க பிறவி நோக்கத்தை அடையணும்னா இந்த சின்ன நான்கிற கூட்டை உடைச்சிட்டு பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான நான் கூட கனெக்ட் ஆகணும். அது எப்படி நடக்கும்? நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அப்புறம் எப்படி நான் பண்ணலன்னு சொல்றது அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். நியாயமான கேள்விதான். இதோட ஆழத்தை நாம புரிஞ்சுப்போம். ஒரு யதார்த்தமான கதையை சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு பழமையான பெரிய ஆலமரம் இருந்துச்சாம். அந்த மரத்துல ஒரு சின்ன இலை இருந்துச்சு. அந்த இலை ரொம்ப திமிரா, இந்த மரத்துக்கே அழகு நான் தான், நான் இல்லைன்னா இந்த மரமே இல்லை, நான் தான் சூரிய வெளிச்சத்தை வாங்கி இந்த மரத்துக்கு சாப்பாடு தர்றேன், நான் தான் கெத்து அப்படின்னு மத்த இலைங்கிட்ட எல்லாம் சீன் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பயங்கரமான புயல் காத்து வீசுச்சு. மரம் பலமா அசைஞ்சது. நம்ம சீன் போட்ட இலை காத்துல கிழிஞ்சு மரத்துல இருந்து தனியா பிஞ்சு தரையில விழுந்துடுச்சு. இப்போ தரையில கிடக்கிற அந்த இலை, ஏய் சூரியனே, எனக்கு வெளிச்சத்தை கொடு, நான் சாப்பாடு தயாரிப்பேன் அப்படின்னு கத்துது. ஆனா மரத்தோட கனெக்ஷன் கட்டானதால 2 நாள்ல அந்த இலை காஞ்சு கருகி மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இந்த கதையில வர்ற ஆலமரம் தான் இந்த பிரபஞ்சம். அந்த சின்ன இலை தான் நீங்க, நான், நம்ம ஈகோ. நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டி இருக்கும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா எப்ப நான் தான் எல்லாம், ஏன் திறமையால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நாம தனியா பிரிய நினைக்கிறோமோ அப்பவே பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷன் கட் ஆயிடுது. அப்புறம் நாம வெறும் சருகா மாறிட வேண்டியதுதான். நம்ம முன்னோர்கள் இந்த ஈகோவை உடைக்கிறதுக்கு சரணாகதி அப்படின்னு ஒரு உன்னதமான தத்துவத்தை வச்சிருக்காங்க. சரணாகதினா ஏதோ பயந்து போய் கையை தூக்குறது கிடையாது. அது உங்களுடைய முழு அறிவோட, அன்போட பிரபஞ்ச பேராற்றல் முன்னாடி உங்களை அப்படியே ஒப்படைக்கிறது. பிரபஞ்சமே, இந்த உடம்பு உன்னோடது, இந்த அறிவு உன்னோடது, எனக்குள்ள ஓடுற பிராணனும் உன்னோடது. நீ எனக்கு கொடுத்த கருவியை வச்சு நான் என் தர்மத்தை செய்கிறேன். வரப்போற லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. நீங்க எப்போ உங்க ஈகோவை கரைச்சு ஒரு வெறும் குழலி மாதிரி மாறுறீங்களோ அப்போதான் அந்த கண்ணன் உங்க வழியா வந்து புல்லாங்குழல் இசை வாசிப்பான். நீங்க அடைச்சிக்கிட்டு நின்னா அவனால எப்படி இசைக்க முடியும்? உங்க திறமை, உங்க புத்தி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பேரறிவு இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. கடல்ல இருக்கிற அலை நான் தான் பெருசு, கடல் சின்னதுன்னு சொன்னா எவ்வளவு சிரிப்பா இருக்கும்? அலை கடல்ல இருந்து தான் வருது, கடலிலே தான் கலக்குது. அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுடைய தனிப்பட்ட ஈகோ அழியும்போது உங்க ஆன்மா பிரபஞ்ச ஆன்மாவோட இணையும். இந்த சரணாகதி மனநிலை உங்களுக்குள்ள வந்துட்டா வாழ்க்கையில ஒரு அதீத நிம்மதி கிடைக்கும். ஏன்னா ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு தலைக்கணம் வராது, தோக்கிறப்போ உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வராது. எல்லாம் அவன் செயல், என் கடமையை நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். இந்த மனநிலையை அடையிறதுக்கு நாம தினமும் செய்யற சில சின்ன விஷயங்களை மாத்தணும். மத்தவங்களை குறை சொல்றத நிறுத்தணும். நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்கள்லயும் ஏதோ ஒரு பாடம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஈகோவை உடைச்சு சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். நான் என்ன சரணடைஞ்சிட்டேன், ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மாயைகள், அதாவது அட்ராக்ஷன்ஸ் என்ன திசை திருப்புதே. பண ஆசை, புகழ் ஆசை, சோம்பேறித்தனம் இதெல்லாம் என் நோக்கத்துல இருந்து என்ன விளக்குதே. இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்கறது என் காதுல விழுது. இந்த உலக மாயையில இருந்து தப்பிச்சு உங்க லட்சிய பாதையில எப்படி வழுக்காம நேரா பயணிக்கிறதுங்கிற மாயா ரகசியத்தை அடுத்த பார்ட்ல ரொம்ப சுவாரஸ்யமா நெஞ்ச உலுக்கிற கதைகளோட பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க நேரா போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டோட 2 பக்கமும் பல வண்ண விளக்குகள் எரியும்.
விதவிதமான கடைகள் இருக்கும், உங்களை மயக்கிற வாசனை வரும். உங்க கவனத்தை சிதறடிக்கிறதுக்காகவே இந்த உலகம் பல வலை விரிச்சு வச்சிருக்கும். அதைத்தான் நம்ம வேதங்கள்ல மாயை அப்படின்னு சொல்றாங்க. மாயைனா ஏதோ பேபிசாசு கிடையாது. எது ஒண்ணு உங்களை உங்க உண்மையான நோக்கத்துல இருந்து திசை திருப்பி தற்காலிகமான ஒரு சுகத்துல உங்களை மூழ்கடிக்குதோ அதுதான் மாயை. இன்னைக்கு நம்ம பல பேரோட நிலைமை இதுதான். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு செம்மையா படிச்சு நம்ம லட்சியத்தை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நைஸா உங்க போனை எடுத்து ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ரீல்ஸ், 2 ரீல்ஸ், அப்படியே 2 மணி நேரம் ஓடிடும். அதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஐயோ நேரத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு. இங்க என்ன நடந்துச்சு? உங்களோட அந்த தற்காலிக ஆசை உங்களோட நீண்டகால லட்சியத்தை அப்படியே முழுங்கிடுச்சு. இந்த மாயா வலையிலிருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? இத ஒரு அற்புதமான யதார்த்தமான கதை மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஏரி இருந்துச்சாம். அந்த ஏரியில ஒரு அழகான மீன் வாழ்ந்து வந்துச்சு. அந்த மீனுக்கு ஏரியில இருக்கிற பாசி, புழுக்கள்னு எல்லாமே தாராளமா கிடைச்சுது. ஒரு நாள் அந்த ஏரிக்கு ஒரு தூண்டில் போடுறவன் வந்தான். அவன் தூண்டில் முள் நுனியில ஒரு சின்ன மினுமினுப்பான வாசனையான மைதா மாவு உருண்டைய மாட்டி தண்ணிக்குள்ள போட்டான். நம்ம மீன் அதை தூரத்திலிருந்து பார்த்துச்சு. அதுக்கு நல்லா தெரியும், தண்ணிக்குள்ள இப்படி சும்மா சாப்பாடு மிதக்காது, இதுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு. ஆனா அந்த மைதா மாவு உருண்டை தர்ற வாசனை அதோட புத்திய மயக்குச்சு. சும்மா ஒரே ஒரு கடி கடிச்சிட்டு ஓடி வந்துடலாம், முள் நம்ம மேல படாம நைஸா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மீன் மெதுவா போச்சு. ஆசை கண்ணை மறைக்க அது அந்த உருண்டைய வாயில கவ்வுன அடுத்த நொடி தூண்டில் முள் அதோட தொண்டையில மாட்டிக்கிச்சு. தூண்டில்காரன் அதை இழுத்து வெளியே போட்டான். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மீனுக்கு தூண்டில் பத்தி தெரியாம இல்ல, ஆனா அந்த ஒரு நொடி ஆசையும் நாம தப்பிச்சிடலாங்கிற மாயை கலந்த நம்பிக்கையும் தான் அதோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த தூண்டில் முள்ளுங்க நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா, தேவையில்லாத அரட்டை, உடம்புக்கு கெடுதல் தர்ற சாப்பாடு, தற்காலிகமான சிற்றின்பங்கள், இதெல்லாம் அந்த மைதா மாவு உருண்டை மாதிரி தான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்கும். ஒரே ஒரு 5 நிமிஷம் தானேன்னு நாம உள்ள போவோம். ஆனா அது நம்ம நேரத்தையும், நம்ம ஆன்ம சக்தியையும், நம்ம பிராணனையும் நைஸா உறிஞ்சி எடுத்துடும். கடைசியில நாம நம்ம உண்மையான நோக்கத்தையே மறந்து வெறும் ஜடமா நின்னுகிட்டு இருப்போம். வேத மனநிலை இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு விவேகம், அதாவது டிசர்ன்மெண்ட், மற்றும் வைராகியம் அப்படிங்கிற 2 ஆயுதங்களை நமக்கு தருது. விவேகம்னா என்ன தெரியுமா? எது நிலையானது, எது நிலையற்றதுன்னு பிரிச்சு பார்க்கிற கூர்மையான அறிவு. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தற்காலிக பொருளும் உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை தராதுன்னு உங்க புத்திக்கு தெளிவா புரிய வைக்கணும். வைராகியம்னா நிலையற்ற விஷயங்கள் மேல இருக்கிற பற்ற, ஆசைய நைஸா கட் பண்றது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ நான் செய்ய போற இந்த விஷயம் என்னை என் லட்சியத்தை நோக்கி கூட்டிட்டு போகுமா, இல்ல என் பாதையிலிருந்து விலக்கி வைக்குமா? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்துட்டாலே நீங்க அந்த மாயா வலையிலிருந்து தப்பிச்சிடுவீங்க. மாயை உங்களை ஏமாத்த நினைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற அந்த விவேக வாளை வச்சு அதை வெட்டி எறியணும். உங்க உண்மையான நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதை நோக்கி எப்படி போறதுன்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த மாயை தரும் சோம்பேறித்தனத்தையும் தற்காலிக சுகங்களையும் தாண்டி உங்க ஆன்மாவை எப்பவுமே விழிப்போட வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம வேதங்கள்ல அபியாசம், அதாவது தொடர் பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயிற்சிகளை நாம தினமும் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? நம்ம ஆன்மாவை தூங்க விடாம எப்பவும் விழிப்போட வச்சு பிரபஞ்சத்தோட பேரொளியோட இணைக்கிற அந்த உன்னதமான ஞான யோகம் என்னங்கிறத அடுத்த பாட்டுல ரொம்ப ஆழமாகவும் உள்ளத்தை உலுக்கும் சிந்தனைகளோடும் பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிப்போம். இப்போ ஓரளவுக்கு பாதையும் சுத்தமாயிடுச்சு, தடைகளும் விலகியாச்சு. ஆனா இந்த பாதையில நீங்க தொடர்ந்து வழுக்காம சோர்ந்து போகாம நடக்கணும்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வேணும். இருட்டுல நடக்கிறவனுக்கு ஒரு சின்ன டார்ச் லைட் இருந்தா கூட போதும், அவன் பயமில்லாம நடப்பான்ல. அதே மாதிரி இந்த வாழ்க்கை பயணத்துல உங்க ஆன்மாவை எப்பவும் விழிப்போட வச்சிருக்க உதவுற அந்த பேரொளிதான் ஞானம். நம்ம வேதங்கள்ல இதத்தான் ஞான யோகம்னு சொல்றாங்க. ஞானம்னா ஏதோ 100 புத்தகங்களை படிச்சுட்டு வந்து மத்தவங்க கிட்ட வாதாடுறது கிடையாது. இல்ல கண்ட விஷயங்களை மண்டையில ஏத்திக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சீன் போடுறதும் கிடையாது.
உண்மையான ஞானம்ங்கிறது உங்களை நீங்களே சுய விசாரணை பண்ணிக்கிறது. நான் யாரு? இந்த உடம்பா, இந்த மனசா, இல்ல இதுக்கெல்லாம் பின்னாடி சாட்சியா இருக்கிற அந்த ஆன்மாவா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிற அந்த கேள்விதான் ஞானத்தோட ஆரம்பம். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்கள பத்தி முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவன் என்ன பண்றான், இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், சோஷியல் மீடியாவில் யாருக்கு என்ன ஆச்சுன்னு அத்தனையையும் விரல் நுனியில வச்சிருக்கீங்க. ஆனா உங்க சொந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவை பத்தி, உங்க சொந்த பலத்தை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஆன்மாவோட சத்தத்தை நீங்க என்னைக்காவது அமைதியா உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? இத ஒரு உன்னதமான யதார்த்தமான கதை மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவர்கிட்ட உலகத்துல இருக்கிற எல்லா சொகுசுகளும் இருந்துச்சு. ஆனா அவருக்கு மனசுல மட்டும் நிம்மதியே இல்ல. நிம்மதியை தேடி அவர் ஊரூரா அலைஞ்சாரு. கடைசியில காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஞானிய கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஓடினாரு. அந்த ஞானி ஒரு மரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருந்தார். பணக்காரர் நேரா போய் அவர் காலில் விழுந்து, சாமி, என்கிட்ட காசு, பணம், புகழ் எல்லாமே இருக்கு. ஆனா என் மனசு மட்டும் எப்பவும் குழப்பமாவும் பாரமாவும் இருக்கு. எனக்கு எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லித்தாங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் தாரேன் அப்படின்னு கெஞ்சினாரு. ஞானி அமைதியா சிரிச்சிட்டு அவர் கையில ஒரு சின்ன மண் அகல் விளக்க கொடுத்தாரு. அப்புறம் இதை ஏத்திட்டு வாப்பா அப்படின்னாரு. பணக்காரர் அந்த விளக்குல நெய்யை ஊத்தி திரிய போட்டு நெருப்ப பத்த வச்சாரு. விளக்கு எரிய ஆரம்பிச்சது. ஞானி கேட்டாரு, இந்த விளக்கோட வெளிச்சம் எங்க விழறது? பணக்காரர் சொன்னாரு, சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் விழறது சாமி. ஞானி மறுபடியும் கேட்டாரு, அப்போ அந்த விளக்கோட அடிப்பகுதியில, அதாவது அந்த மண்ணுல என்ன இருக்கு? பணக்காரர் குனிஞ்சு பார்த்துட்டு, அங்கே மட்டும் இருட்டா இருக்கு சாமி அப்படின்னாரு. அப்போ அந்த ஞானி சொன்னாராம், இன்னைக்கு மனித மனசோட நிலைமையும் இதுதான். உங்ககிட்ட இருக்கிற அறிவு, திறமை எல்லாவற்றையும் வச்சு வெளி உலகத்தை நீங்க பிரகாசமா பாக்குறீங்க. வெளியிருக்கிற மனிதர்களை பத்தியும் உலகத்தை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த விளக்கோட அடிப்பகுதி மாதிரி உங்க சொந்த ஆன்மாவுக்குள்ள, உங்க சொந்த மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க தவறிட்டீங்க. உள்ளுக்குள்ள இருட்ட வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல எவ்வளவு தேடினாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது அப்படின்னாரு. இந்த கதை உங்களுக்கு தான். நீங்க வெளி உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா ஜெயிச்சாலும் சரி, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை நீங்க உணரலன்னா உங்க வாழ்க்கை முழுமையடையாது. வேதங்கள்ல ஆத்மபோதம்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்ம விழிப்புணர்வு. நீங்க எப்பவும் இந்த உடம்பும் மனசும் தான் நான் நினைக்கும் போதுதான் உங்களுக்கு பயம் வருது. எனக்கு வயசாயிடுமே, நான் செத்து போயிடுவேனே, மக்கள் என்ன மறந்துடுவாங்களே அப்படின்னு பயப்படுறீங்க. ஆனா நீங்க இந்த அழியிற உடம்பு கிடையாது, பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த உன்னதமான ஆன்மான்னு உங்களுக்கு புரியும்போது உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்கும். இந்த ஞானம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை எந்த ஒரு தோல்வியும் அசைக்க முடியாது. யாரோ ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்தினா கூட அவன் திட்டுறது என் உடம்பையும் மனசையும் தானே தவிர என் ஆன்மாவை இல்ல அப்படின்னு நீங்க கடந்து போயிடுவீங்க. இந்த ஞான ஒளிதான் உங்க பிறவி நோக்கத்தை அடையறதுக்கான பாதையில உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நங்கூரமா நிற்கும். ஆனா இந்த ஞானத்தை சும்மா பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. இதை உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க மூச்சுல, உங்க ரத்தத்துல கலக்க வைக்கணும். உங்க எண்ணங்களை எப்பவுமே இந்த உயர்வான அதிர்வலையில வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம முன்னோர்கள் பக்தி அப்படிங்கிற ஒரு அருமையான வழியை வச்சிருக்காங்க. பக்திங்கிறது ஏதோ பயந்து போய் சாமி கும்பிடுறதில்ல, அது பிரபஞ்ச பேரன்போட உங்க மனசை இணைக்கிறது. உங்க ஞானத்தை, உங்க செயலை உங்க பக்தியோட இணைச்சு எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்றதுங்கிற அந்த திரிவேணி சங்கம ரகசியத்தை பத்தி அடுத்த பார்ட்ல ரொம்ப உணர்வு பூர்வமா பார்க்க போறோம். தொடர்ந்து பயணிப்போம். இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. செயலை அழகாக்க கர்மயோகம் இருக்கு, எண்ணங்களை நிஜமாக்க சங்கல்பம் இருக்கு, ஆன்மாவை விழிப்பாக்க ஞான யோகம் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் தனித்தனியா இருந்தா அது முழுமையடையாது. கங்கை, யமுனை, சரஸ்வதி மூணும் ஒன்னா இணைகிற அந்த அலகாபாத் திரிவேணி சங்கமம் மாதிரி உங்க வாழ்க்கையில ஞானம், கர்மம், பக்தி மூன்றும் ஒரே புள்ளியில இணையணும். அப்படி இணைகிற அந்த ஒரு புள்ளி தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை, ட்ரூ பர்பஸை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். பக்தினா என்னன்னு பல பேர் இன்னைக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நெத்தியில நாமம் போட்டுக்கிறது இல்ல வார வாரம் கோவிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறது மட்டும் பக்தி கிடையாது. உண்மையான பக்திங்கிறது ஒரு ஆழமான, கலப்படம் இல்லாத அன்பு. இந்த பிரபஞ்சத்து மேல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மேல, உங்களை படைச்ச அந்த பேராற்றல் மேல நீங்க காட்டுற நிபந்தனையற்ற அன்புதான் பக்தி. ஞானம் உங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஆன்மாதான் அப்படின்னு சொல்லித்தரும்.
ஆனா அந்த அறிவை வச்சுக்கிட்டு உங்க மனசுல அன்பு இல்லைன்னா நீங்க ஒரு வறண்ட மரக்கட்டை மாதிரி தான் இருப்பீங்க. அந்த வறண்ட அறிவுக்கு உயிர் கொடுப்பது தான் பக்தி. இதை ஒரு உன்னதமான யதார்த்தமான கதை மூலமா நாம புரிஞ்சுப்போம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய குருகுலம் இருந்துச்சாம். அங்கே நூற்றுக்கணக்கான சீடர்கள் படிச்சிட்டு இருந்தாங்க. அந்த குருகுலத்தோட குரு ஒரு நாள் தன் சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு பரீட்சை வைக்க நினைச்சாரு. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புறாவை கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நிபந்தனை விதிச்சாரு. இந்த புறாவை நீங்க கொண்டு போய் எவனொருத்தனும் பார்க்காத ஒரு இடத்துல வச்சு யாருக்கும் தெரியாம கொன்னுட்டு வரணும். இதுதான் உங்க இன்னைக்கான டாஸ்க் அப்படின்னாரு. சீடர்கள் எல்லாரும் புறாவை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடினாங்க. ஒருத்தன் பெரிய பாறைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு கொன்னா, இன்னொருத்தன் ஒரு இருட்டு குகைக்குள்ள போய் கொன்னான். சாயங்காலம் எல்லாரும் புறாவை கொன்னுட்டு குரு முன்னாடி வந்து பெருமையா நின்னாங்க. ஆனா குருவோட அன்புக்குரிய ஒரே ஒரு சீடன் மட்டும் கவலையோட அந்த புறாவை உயிரோட கையில புடிச்சுக்கிட்டே திரும்பி வந்தான். மற்ற சீடர்கள் எல்லாம் அவனை பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. குரு அவங்கிட்ட கேட்டாரு, ஏம்பா, உனக்கு யாரும் பார்க்காத ஒரு இடம் கூடவா இந்த காட்டுல கிடைக்கல அப்படின்னு. அதுக்கு அந்த சீடன் கண்ணீர் மல்க சொன்னானா, குருவே, நான் எத்தனையோ இருட்டு குகைக்குள்ள போனேன், மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னேன். ஆனா நான் எங்க போனாலும் என் உள்ளுக்குறை என் ஆன்மாவும் இந்த பிரபஞ்சமும் என்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கையில இருக்கிற இந்த சின்ன புறாவோட கண்ணும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நான் எப்படி இதை கொல்ல முடியும்? யாரும் பார்க்காத ஒரு இடத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல சாமி அப்படின்னானா. குருவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வடிஞ்சுது. அவர் அந்த சீடனை கட்டி அணைச்சிக்கிட்டு, நீதான் உண்மையான ஞானி, நீதான் உண்மையான பக்தன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையில வர்ற அந்த சீடனோட மனநிலை தான் திரிவேணி சங்கமம். அவங்கிட்ட பிரபஞ்சம் எனக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்குங்கிற ஞானம் இருந்துச்சு. அந்த பிரபஞ்சத்தோட படைப்பான புறா மேல அன்புங்கிற பக்தி இருந்துச்சு. அதனாலதான் அவனால தவறான ஒரு செயலை, கர்மத்தை செய்ய முடியல. உங்க வாழ்க்கையிலையும் இந்த 3 விஷயங்களும் ஒன்னா சேரணும். நீங்க செய்யற வேலைய, கர்மத்தை சும்மா காசுக்காக செய்யாம பிரபஞ்சத்துக்கு நீங்க செய்யற சமர்ப்பணமா செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள நாம எல்லாரும் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தாங்கிற பேரறிவு தானா மலரும். உங்க ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், இல்ல நீங்க பண்ற பிசினஸா இருக்கட்டும், அங்கே உங்க கஸ்டமரையோ உங்க பாஸையோ வெறும் மனுஷனா பார்க்காதீங்க. அவங்களுக்குள்ளேயும் அதே பிரபஞ்ச சக்தி தான் இருக்குன்னு நினைச்சு மரியாதையோடும் அன்போடும் வேலை செய்யுங்க. அங்கே உங்க வேலை ஒரு உன்னதமான பூஜையா மாறிடும். இப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது உங்க மனசுல எந்த ஒரு பேராசையோ பொறாமையோ வராது. அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நாம ஏன் இப்படி இருக்கோங்கிற ஒப்பிடல் வராது. உங்க பிறவி நோக்கம் என்னங்கிறது உங்க மனக்கண்ல துல்லியமா தெரியும். பிரபஞ்சமே உங்க வழியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். இது ஏதோ கற்பனை இல்ல, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்ச நிஜமான வேத அறிவியல் வாழ்க்கை முறை. இப்போ நாம நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பார்ட் 1ல இருந்து பார்ட் 9 வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட அத்தனை ரகசியங்களையும் வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா மாத்த போறீங்க. நீங்க இப்போ கேட்க போற அந்த இறுதி கட்ட வார்த்தைகள் சும்மா உங்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சூடாக்கி உங்க ஆன்மாவை உச்சக்கட்ட ஊக்கத்துக்கு கொண்டு போக போகுது. உங்க வாழ்க்கையை மாற்ற போற அந்த இறுதி பகுதி, அந்த மகா முடிவு, அல்டிமேட் அவுட்ரோ என்னங்கிறத பார்ட் 10ல சும்மா அதிரடியா பார்க்க போறோம். தொடர்ந்து போவோம். நான் யாரு அப்படின்னு ஆரம்பிச்சு மனசை அடக்கி சங்கல்ப விதையை விதைச்சு பிராணசக்தியை ஏத்தி கர்மத்தை தவமாக்கி ஈகோவை உடைச்சு மாயைய வெட்டி ஞான ஒளியோட பக்தியையும் கலந்து இப்போ நாம நிக்கிற இந்த இடம் சாதாரண இடம் இல்ல. இது உங்க ஆன்மாவோட விஸ்வரூப முகம். இப்போ உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, இந்த 9 பாகங்களையும் கடந்து வரும்போது உங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், ஒரு லேசான சிலிர்ப்பு, என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு அசைக்க முடியாத அக்னி பிழம்பு எரியறத உங்களால உணர முடியுதா? உண்மையை சொல்லணும்னா, நீங்க இத்தனை காலம் பயந்து பயந்து வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கை இன்னைக்கூட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க வெறும் எலும்பும் சதையும் கொண்ட சாதாரண ஆள் கிடையாது. நீங்க வேத காலத்து ரிஷிகள் சொன்ன அந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தியோட அக்மார்க் வாரிசு. உங்ககிட்ட ஒரு இறுதி கேள்வி கேட்குறேன். உங்க வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களுக்காக, மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்காக வெறும் பயத்தோடவே வாழ போறீங்க? நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்மால முடியுமோ முடியாதோ அப்படின்னு உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு வாழ்ந்தது போதும். இனிமேல் உங்க கர்ஜனை இந்த உலகத்துக்கே கேட்கணும். நம்ம வேதங்கள்ல ஒரு அற்புதமான மகா வாக்கியம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே அந்த பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கிறேன். இந்த வார்த்தையோட ஆழம் புரியுதா உங்களுக்கு?
உங்களை ஆட்டி படைக்கிற அந்த பயம், கவலை, வறுமை, தோல்வி எல்லாமே இந்த உடம்புக்கும் மனசுக்கும் மட்டும்தான். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த நொடியிலிருந்து உங்க மகா சங்கல்பத்தை எடுங்க. நான் இந்த பூமிக்கு ஏதோ பிறந்துட்டு போக வரல, என் உண்மையான நோக்கத்தை நான் அடைஞ்சே தீருவேன், என் தர்மத்தை நான் உலகத்துக்கே செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ள ஒரு சபதத்தை எடுங்க. இத ஒரு இறுதி, மனதை உழுக்கிற யதார்த்தமான உண்மை நிகழ்வு மூலமா புரிஞ்சுப்போம். ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து சிலையா செதுக்க ஆரம்பிச்சானா. அவன் உளிய வச்சு அந்த கல்லுல தட்டும்போது அந்த கல்லிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஐயோ, எனக்கு வலிக்குது, என்னை விட்டுடு, என்னை ஏன் இப்படி போட்டு சித்திரவதை பண்ற அப்படின்னு அந்த கல்லு அழுதுச்சான். சிற்பிக்கு பாவம்னு தோணிடுச்சு. அதனால அந்த கல்லை அப்படியே ஓரமா தூக்கி போட்டுட்டு இன்னொரு கல்லை எடுத்து செதுக்க ஆரம்பிச்சான். இந்த 2வது கல்லும் பயங்கரமா வலி தாங்குச்சு. சிற்பி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் உளியோட குடைச்சலையும் அது அமைதியா தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்துச்சு. சில வாரங்கள் கழிச்சு அந்த 2வது கல்லு ஒரு பிரம்மாண்டமான அழகான தெய்வீக சிலையா மாறிடுச்சு. அந்த சிலையை கொண்டு போய் ஒரு பெரிய கோவில்ல கர்ப்ப கிரகத்துல வச்சாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த சிலைக்கு பூ போட்டு கற்பூரம் ஏத்தி கால்ல விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த வலியால அழுது ஓரமா கிடந்துச்சே முதல் கல்லு, அதை எடுத்துட்டு வந்து அந்த கோவிலோட வாசப்படியில போனாங்க. கோவிலுக்கு வர்ற எல்லாரும் அந்த வாசப்படியில இருக்கிற கல்லு மேல காலை வச்சு மிதிச்சிட்டு தான் உள்ள போனாங்க. ஒரு நாள் அந்த வாசப்படி கல்லு கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சிலைய பார்த்து கேட்டுச்சான். நண்பா, சிற்பி உளியால உன்னை செதுக்க வரும்போது நீ அந்த தற்காலிக வலியை தாங்கிக்க முடியாம அழுது ஓடிட்டேன். ஆனா நான் அந்த உளியோட அத்தனை அடிகளையும் வலிகளையும் என் லட்சியத்துக்காக தாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு நான் தாங்கின அந்த வலிதான் இன்னைக்கு எல்லாரும் வணங்குற சிலையா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் உங்களை உளியால செதுக்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு வலி அப்படின்னு நீங்க அழுது பின்வாங்குனீங்கன்னா நீங்க வெறும் வாசப்படி கல்லாதான் மிதிபட்டு போக வேண்டியிருக்கும். ஆனா இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்ன செதுக்க வந்த உளி, இத தாங்குனா நான் ஒரு பிரம்மாண்டமான சிலையா மாறுவேன் அப்படின்னு நீங்க தைரியமா நின்னு ஜெயிச்சீங்கன்னா இந்த உலகமே உங்க கால்ல வந்து நிக்கும். உங்க பிறவி நோக்கம் நிறைவேறும். இனிமேல் தள்ளி போடாதீங்க, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க மனசுக்குள்ள எரியிற அந்த அக்னியை அணைய விடாதீங்க. பிரபஞ்சம் உங்களோட இருக்கு. உங்களோட ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும் அந்த பேராற்றலோட இணைந்து ஒலிக்கட்டும். எந்திரிங்க, தட்டி தூக்குங்க. இந்த உலகம் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ஆன்மாவின் கர்ஜனை இந்த அகிலத்தையே நடுங்க வைக்கட்டும். இதுவரைக்கும் நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனல்ல இந்த ஆன்மீக பயணத்துல நம்ம கூடவே பயணிச்ச உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில நினைச்ச உன்னதமான லட்சியத்தை அடைஞ்சு பெரும் புகழோடும் நிம்மதியோடும் வாழ அந்த பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். வென்று காட்டுங்கள்.